திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது. அத்திப்பழம் போல, அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. அதை போல திமுக கூட்டணியும் அப்படித்தான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்து விட்டது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 6ல் சனி இருந்தால் அர்ச்சனை பண்ணலாம், பேர்லே சனி இருந்தால் என்ன செய்யறது? அந்த நிலைமை தான் திமுகவுக்கு இருக்கிறது. அது உட்கட்சி பிரச்சனை. அது 2 பேரும் உட்கட்சி பிரச்சனையாக இருக்கிறது. அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுத்த மாத்திரத்திலே பொதுச் செயலாளர் மிக தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார், நிறைய கட்சிகள் நம்மோடு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நீங்கள் இன்னும் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. அதிமுக மெகா கூட்டணியோடு அமைத்து தேர்தல் களத்திலே போட்டியும். அதாவது எல்லாம் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவரை ஜாக்டோஜியோ ஆசிரியர்கள் அமைப்பு நான் தான் அழைச்சிட்டு போய் சந்திக்க வச்சேன். அதேபோல் ஒவ்வொரு எதிர்கட்சியும் தங்களுடைய கோரிக்கைகளை மையமாக வைத்திருப்பார்கள். அது குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய பென்ஷனே கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறாங்க. நான் அதை கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது திமுக. இன்னைக்கு ஆட்சி முடிய போகுது, ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆகவே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக அரசாங்கம் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் பேசினார். இது குறித்து அவர்கள் நேரிலும் சந்தித்தார்கள். ஆகவே ஆட்சிக்கு வருகிற போது இது குறித்து பரிசீலிப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது. அத்திப்பழம் போல, அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. அதை போல திமுக கூட்டணியும் அப்படித்தான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்து விட்டது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 6ல் சனி இருந்தால் அர்ச்சனை பண்ணலாம், பேர்லே சனி இருந்தால் என்ன செய்யறது? அந்த நிலைமை தான் திமுகவுக்கு இருக்கிறது. உட்கட்சி பிரச்சனை. அது 2 பேரும் உட்கட்சி பிரச்சனையாக இருக்கிறது. அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுத்த மாத்திரத்திலே பொதுச் செயலாளர் மிக தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார், நிறைய கட்சிகள் நம்மோடு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நீங்கள் இன்னும் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. அதிமுக மெகா கூட்டணியோடு அமைத்து தேர்தல் களத்திலே போட்டி. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.